ஸோ இங்கே அந்த நீட் சம்பந்தமாக போராட்டத்தின்ற ஒரு பேரில் டிவிகே அரசை அட்டாக் செய்வதற்கு விஜயை வந்து பேசுவதற்கு மட்டுமே நடத்தப்பட்ட போட்டமாக தான் நான் பார்க்குறேன். திரைத்துறையில் இருக்கீங்க நீங்கள் இந்த 5 வருஷமாக எங்கே போனீங்க? மாணவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் பேசி அவர்களை வந்து வேற திசைக்கு திருப்புறது மாதிரி தெரியும். மத்தியில் அசம்பாவிதங்கள் வேற மாணவர்ன்ற போர்வையில் வேற உள்ளே போய் அசம்பாவிதம் நடந்துட்டா இங்கே விஜய் அவர்கள் டிவி ஆட்சியுமே குறை சொல்றது ரெடியாக இருக்கிறதுக்கான ஒரு வேலைகள் பண்ணுற தகவல் வரும் தான் இந்த அரசு. அது அவர்களுக்கே வர பிடிக்கல. மற்றவர்களுக்கு முதல் ஜூலியை இந்த விழாக்களையும் டிஎம் நடக்கிற விழாக்களில் கூட ஜூலியை கூப்பிட்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இவரே போனதாக தகவல் வரும். கேட்க இந்த ஊழலை ஒழிச்சிருக்காரு, லஞ்சம் வாங்காமல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இவ்வளோ வேலை நடந்திருக்கு, யாராவது ஒரு விஷயத்தை பேசுறீங்களா? விஜய் அவர்களை விமர்சனம் பண்றீங்க, பண்ணுங்க. ஆனா இந்த விஷயத்த பண்ணிருக்காருல்ல, இதை பாராட்டி பேசுறது மனசு இருக்கு. விஜய் அவர்களே உட்காண்டாரு சிஎம், நாமும் போய் சிஎம் உட்காருன்னு சொல்லி தனுஷ் ஒரு பக்கம் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. பிரியாணி அண்டா அவரையும் வந்து அதை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேருமே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தனுஷ்க்கு வேடிக்கை. ரைட்டா? மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த ப்ரொட்டஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையில் நடக்குது, டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வெளில வந்திருக்கு. டிவிகேவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொட்டஸ்ட்டுக்கும் டிவிகேக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குன்றாங்க. ஜனநாயகனை பற்றி பேசினாங்க. இதுக்கு நடுவில் நிறைய உள்ள வேறு விஷயங்கள்லாம் நடக்குதுன்றாங்க. நிஜமாவே என்ன சார் போயிட்டுருக்கு? ஃபஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டேன். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக பார்க்கட்டும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெளிவாக பதிவு பண்ணுங்கள். இது எங்கே போய் சொல்லணுமோ இங்கே சேருது. நமக்கும் வந்து உங்களுடைய மனசில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த கருத்துக்களை பதிவு பண்ண சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறதை ஒன்று கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ டெல்லியில் சிஜேபி அபிஜித் ஜிப்கே, ஸோ அந்த ஒரு இளைஞர் வந்து அந்த காக்ரோச், பட் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, மாணவர்களை சேர்த்துட்டு ஒரு போராட்டம் டெல்லியில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு டெல்லியில் மட்டும்தான் பண்ணக்கூடிய விஷயம், மற்ற மாநிலத்துக்கு பண்ணாங்கன்னா எங்களுக்கு சம்பந்தம் இல்லை விஷயத்தை வரை அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ அங்கே என்ன போராட்டம்? ஸோ அந்த நீட்டுடைய கேள்வித்தாள் வந்து வெளியில் போயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு. அப்போ நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஸோ உயிரிழப்புகள் ஏற்பட்டது, மிகப்பெரிய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும்போது தான் அதற்குரிய அமைச்சர், பட் அவர் விளக்கத்தை கொடுத்தாரு, கேள்வித்தாள் வச்சுன்னு சொன்னால் கூட அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கைன்றாங்க. ரெண்டாவது, நீட்டை நாங்கள் வேணான்னு சொல்லலை, அதை மறுசீரமைப்பு பண்ணுங்க, சில மாற்றங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இது மாதிரி சந்தர்ப்பம் நடந்தால் அரசு கடுமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முதன்மையான கோரிக்கை தான் வச்சு இந்த தொடர் போராட்டம் நடந்தது. அதற்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்திருக்கு. சிஜேபியுடைய அவருடைய போராட்டத்திற்கு அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ இது அவர்களுக்கு ஒரு அவருடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அவர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ கையில் எடுத்திருக்காங்க வந்து மத்திய அரசு. இந்த கேள்வித்தாள் இனிமேல் லீக் ஆகிடக்கூடாது. அப்படி லீக் செய்யப்பட்டாலோ, இந்த கேள்வித்தாள் யார்ட்ட விற்றாலோ, முறைகேடு பண்ணாலோ அவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சா கடுமையான தண்டனை, அதாவது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே ஒரு சிறை தண்டனையும் பல லட்சம் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு இந்த சிஸ்டத்தை இப்போ உருவாக்குறது மாதிரி அந்த விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த டெல்லியில் நடந்த அந்த போராட்டத்திற்கு அந்த மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. இனிமேல் ஏதாவது தவறு நடந்தால் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. இது தவிர இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ சென்னையில் வந்து அது ஒரு போராட்டம் நடந்து நம்ம பார்த்துருப்போம். அது நேற்று வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். தமிழ் தோட்டத்தில் சேர்ந்த நம்ம அமீர் அவர்களோ, வெற்றிமாறனோ, பாரஞ்சித்தவர்களோ உட்பட நிறையா பேர் பேசுனது. அவர்கள் வந்து யாருக்கு ஆதரவார்கள் அப்படி எல்லாருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவார்கள். 5 வருடமாக குரல் கொடுக்காம இருந்தவனுக்கு சைலண்டாக போயிட்டு அவங்க ஷூட்டிங்கை பார்த்து சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆகிட்டு ஜாலியாக இருந்தவரை திடீரென 23ஆம் தேதி தான் அவருடைய போராட்டத்தை இங்கே வந்து ஆரம்பித்து அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு குரூப்பை சேர்க்குறாங்க. இங்கே மாணவர்கள்ன்ற பொருள் நிறைய பேர் உள்ளே வராங்க, சில மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ளே யாருனாலும் கலந்துக்கலாம் இல்லையா? ஸோ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்புகள் யாராவது உள்ளுக்குள்ளே போகலாம். அப்படி தான் போனவர்கள் மத்தியில் பார்த்தா சனம் செட்டி அவர்கள் போனதை பார்க்கப்பட்டுச்சு. இதற்கிடையில் வந்து இங்கே பார்த்தா மாணவர்கள் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது, தேவையில்லாதவர்கள் உள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ இங்கே மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஸோ இங்கே அந்த நீட் சம்பந்தமாக போராட்டத்தின்ற ஒரு பேரில் டிவிகே அரசை அட்டாக் செய்வதற்கு விஜயை வந்து பேசுவதற்கு மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மாணவர்களில் வந்து சில மாணவர்கள் இருக்காங்க, தேவையில்லாத கட்சி சார்பாக சில பேர் உள்ள உட்காந்துருக்காங்க, நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ மாணவர்கள் வந்து பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு தான் இங்கே வர வச்சு டிவிகேக்கு எதிராகவும் பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை போராடிட்டு இருக்கீங்க. ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சிஎம் போய் ஜனநாயக படத்தை பார்க்குறாரு. இங்கே ஜனநாயகத்துக்கான போராட்டிருக்கணும்னா ஒரு ஜனநாயக படத்தை போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்த
சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்குறேன். அமீரையும் சரி, வெற்றிமாறன் அவர்களும் சரி, பா ரஞ்சித்தையும் சரி, திரைத்துறையில் இருக்கீங்க நீங்கள் இந்த 5 வருஷமா எங்கே போனீங்க? மாணவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் பேசி அவர்களை வந்து வேற திசைக்கு திருப்புறது மாதிரி தெரியுது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வந்தவர்கள் வந்து 6 மாதத்துக்குள்ள இந்த நீட்டை ஒழித்து விடும்னு சொன்னாங்க. ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. பட் 6 மாதம் முடிஞ்சு போச்சு, நீட்டை ஒழிக்க முடியல, அந்த ரகசியத்தையும் சொல்ல முடியல. 5 வருஷமாக இதை வந்து யாருமே கேட்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இப்போ ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டு இங்கே டிவிக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க, விஜய் முதலமைச்சராக இருக்காரு. இப்போ நீங்கள் பேசுனுடைய நோக்கம் என்ன? அதுவும் 23ஆம் தேதி ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும் நோக்கம் என்ன? அப்போ பர்டிகுலராக இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு அந்த கிரேஸை குறைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் பார்க்குறேன் நான் இதை. ஏன்னா 5 வருடமாக பேசாமல் திடீரென இப்போ வந்து பேசுகிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா இவங்க வந்து 2 மாதம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்தேன். 2 மாதத்தில் அவருக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு தான் சொல்கிறாங்க. நீட் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஆதரவு கொடுக்கல. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வெற்றிமாறன் வந்து அமீர் வந்து பரஜித்து தன்னை வந்து அறிவாளிகள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? இந்த விஷயம் கூட தெரியாத அவர்களுக்கு. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை மட்டுமே வந்து குறிக்கோளாக இதை பேசி மாணவர்களையும் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற வேலையாக போய் பார்க்கப்படுது. நீங்கள் போராட்டம்னா அதை மட்டும்தான் பேசணும். டெல்லியில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் டெல்லிக்கு தான் போய் உட்காரணும். பாரதா இருந்தால் இங்கே எதிர்ப்பு தான், ஆதரவுங்கிறதே கிடையாது. அதை தெளிவாக டிவி காட்சி சொல்லியாச்சு. அப்போது 5 வருடமாக பேசாமல் இருப்பவர்கள் திடீரென 2 மாதம் ஆகும்போது அந்த டைமை எதிர்பார்த்துட்டு யாரோ சொல்லி தூண்டுதல் பேரில் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தின் பேரில் வந்து இப்படி பேசுவதை வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. நீங்களாம் அறிவுஜீவிகள் சொல்கிறவரெல்லாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது. ஸோ இப்படி ஒரு இந்த போராட்டத்தை வந்து அவர்கள் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த போராட்டத்துக்குள்ளே தான் எல்லா பேரும் கலந்துக்கலாம் அப்படிங்கும் போது தான் முக்கியமாக சனம் செட்டி அவர்கள் உள்ளே வர்றாங்க. சனம் செட்டி வந்து பார்க்குறாங்க, அங்கே மாணவர்கள் தவிர வேறு யாராவது உட்காந்துருக்காங்க. மாணவர்கள் போடுற நீட்டுக்கும் மற்றவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ இங்கே எத்தனை மாணவர்கள் இருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்க. கேட்டோன்னே டென்ஷன் ஆகுறாங்க. 2வது, நான் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இங்கே அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோதான். அது விஜய் அவர்களை பற்றி சொன்னோன்னே மைக்கை பிடிக்கிட்டாங்க. ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்க சொல்கிறாங்க. ஏங்க நான் மாணவர்கள் போராட்டத்தில் கலந்துறதுக்கு வந்திருக்கேன், நீட்டு எதிர்ப்பு குரல் கொடுக்க வந்திருக்கேன்னு தெளிவாக சொல்லியும் சனம் செட்டியை வந்து டக்குன்னு இறக்குறாங்க. அப்போ இங்கே மாணவர்கள்ன்றது குறைவான பேர் தான் இருக்காங்க, பெரிய அளவில் இல்லை. அது குறிப்பாக பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற அந்த ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. திருச்சி திமுகன்னு வேறு ஒரு டிஷர்ட்டு போட்டவெல்லாம் உட்காந்துருந்தா ஒரு தகவல் வருது. இது தவிர எப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யராஜுடைய பொண்ணு திவ்யா வந்திருக்காங்க. ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக டிஎம்கேக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க. அமீர், வெற்றிமாறன், ரஞ்சித்து அண்டு ஜூலியும் வந்திருக்காங்க. இதில் சனம் செட்டி தவிர, சனம் செட்டி பேச போய் தான் வெளில அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ சத்யராஜ் பொண்ணு திவ்யா இவர்கள் வரும்போது இவர்களுக்கும் நீட்டுக்கும் அந்த போராட்டத்துக்கு வந்துன்னா எதை நோக்கி மட்டுமா பேசணுமோ அதை தான் நீங்கள் பேசணும். இது கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமாச்சே. கடந்த 2021 26 வரைக்கும் பேசவே இல்லையே. அதுக்கு முன்னாடி 2016 21 வரைக்குமே பேசலையே நீங்கள். ஸோ போராட்டத்தில் பெரிய அளவில் வந்து அதை கலந்துக்கலையே நீங்கள். இப்போ மட்டும் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு என்ன நோக்கம் உங்களுக்கு? சார் இதில் வந்து எங்களுக்கு வந்து போராடுறதுக்கு வந்து அனுமதி தரல, இவங்களை வந்து ஒடுக்கப்படுறாங்க, ஏன் அனுமதி தர மாட்டேன்றீங்க அப்படின்னு குரல் கொடுக்குறாங்களே சார். எங்கே சார் அனுமதி தரல? சார் இவங்க பீச்சில் கேட்குறாங்க. ஓகே, பீச்சில் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்து லென்த்து உங்களுக்கு மேலேயே இருக்கும் சார். இல்லை மேலேயே போகும். நான் லைட் ஹவுஸில் இருந்து உழைப்பாளர் சிலை இருக்கு இல்லையா, அண்ணா சமாதி இருக்கு இல்லையா, அண்ணா ஸ்கொயர் வரைக்குமே 4 கிலோமீட்டர் வரும். 4.5 கிலோமீட்டர் அது வரைக்கும் உள்ளே உட்காந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். ஏற்கனவே நிறைய சம்பவங்கள் வந்து நடந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரூரில் பிரச்சாரத்துக்கு தான் போகும்போது அவ்வளோ கூட்டம் எங்கேருந்து வந்தது, யாராக அந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுங்கிறதுலாம் எல்லாமே தெரியும். விசாரணையில் போயிட்டு இருக்கு. இப்போ 4.5 கிலோமீட்டருக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்க விட்டோம்னா அது உண்மையான மாணவர்கள் வருவாங்களா, அதை நோக்கி தான் போராடுவாங்களாங்கிறது யாருக்கு தெரியும்? தேவையில்லாத உள்ளே புந்துட்டாங்கன்னா, வேறு கட்சிகள் சேர்ந்து உள்ளே புண்டாங்கன்னா, அந்த மாணவர்களை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, வேறு ஏதாவது ரத்தங்காயில் ஏற்படுத்திட்டா, அங்கே அசம்பாவிதம் நடந்துட்டா, தேவையில்லை உயிர் பலி ஏதாவது ஏற்படுத்திட்டா, இது யார் பொறுப்பாக முடியும்? கூட்டத்தில் என்ன நடந்தது தெரியாதுங்க. ஸோ காவல்துறையை வந்து நீங்கள் பாதுகாப்பு தரலேம்பாங்க. அப்போ டிவிக்கு அரசு மேலே தான் குற்றத்தை சுமத்துவாங்க, காவல்துறையை பாதுகாப்பு தரலை. இது வந்து காவல்துறையே செய்து இது மாணவர்களை இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு தவறுதலாக செய்தியில் வந்து வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது டிவிக்கு அரசை வந்து குற்றம் சொல்லணும், அந்த அரசை வந்து மாற்றம் செய்வதற்கு சில ஏற்பாடுகள் பண்ணுவாங்க.
இவ்வளோ வேலையும் நடக்கும் அங்கே பெர்மிஷன் கொடுக்கப்பட்டால். அதனால தான் உங்களுக்கு வந்து முக்கியமான இடங்களில் வேணாம்னு சொல்லி தவிர்க்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு தடை செய்யப்பட்ட பகுதியாக உங்களுக்கு மாறிச்சது. அதனால தான் பீச்சில் கொடுக்கல. இங்கே எனக்கு நான் ஒரு அமைதிப்படை சத்யராஜ் கேரக்டர் பார்த்தீங்களா, அமாவாசை கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? நம்ம அமைதியாகவே இருந்துட்டோம்னா மக்கள் நம்மளை சுத்தமாக மறந்துடுவாங்கயா, நம்ம ஏதாவது கிளப்பிவிட்டுக்கிட்டே இருக்கணும், போராட்டம் பண்ணணும், மக்களை திசை திருப்பணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை பண்ணுறது மாதிரி இந்த காட்சிகள் பண்ணியிருப்பாங்க. மணிவண்ணன் அப்போவே அமைதிப்படையில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அமாவாசை கேரக்டரில். சத்யராஜ் இப்போ தான் பண்ணணும் இல்லை, அவர் படத்தில் அப்பயே பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. அதை தான் இன்ன வரைக்குமே பண்ணிட்டு இருக்காரு, இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. அதில் கலவரத்தை பண்ணிட்டு ஒருத்தர் எரிச்சிட்டு இவரு நெஞ்சில் அடிச்சு அழுவார். அதான் அரசியல். போலீஸ் அவரே எரிச்சிருவாரு, எரிச்சிட்டு அவரே அழுவாரு. அதுக்கப்புறமா அவரே போயிட்டு பாருங்க இந்த ஆட்சி எப்படி இருக்குது, அவர் இன்னமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இன்னமும் பேசிட்டு குளத்தூர்ல பேசினார், கோயம்புத்தூர்ல பேசினார், அவங்க பொண்ணு திவ்யா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சிபி மட்டும்தான் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நீங்க எதை வேணாலும் பேசிங்க, எங்க அண்ணன் விஜய் அசைக்கவே விட்டேன்னு சிபிராஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சீட்டுக்கு எதிர்பார்க்கல. நோக்கம் என்னன்னா, திவ்யாவுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கல ஐடியா சத்யராஜ் அவர்களுக்கு இருக்குங்கிற தகவல் நமக்கு வருது. அது வந்துன்னா நீ விஜய் அவர்களை அடித்தோ டிவிக்கு அரசியோ நீங்கள் பேசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பண்ண நோக்கமே இல்லை. வேணும்னு நேரடியாக கேளுங்க, கொடுத்தா வாங்க, கொடுக்கலன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். பட் இங்கே திவ்யா அவர்கள் வந்து என்ன பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாணவர் போராட்டத்துக்குள்ள நீட் தேர்வை எதிர்ப்பு குரல் கொடுக்குற போது இங்கே விஜய் அவர்கள் வந்து எதிர்ப்பு கொடுக்கல, உங்களுக்கு வந்து இடம் கொடுக்கல. அப்போ மாணவர்களுக்கு எதிராக செயல்படுறார் விஜய் அவர்கள், இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிற மக்கள் இது மாணவர்களை திசை திருப்பதற்கான ஒரு வேலையாக போயிடும். அங்கே அசம்பாவிதம் நிறைய நடந்ததுனால தான் பீச்சில் உங்களுக்கு இடம் கொடுக்கப்படல. புரிஞ்சுங்களா? இப்போ 23ஆம் தேதி மட்டும்தானே அந்த டைரக்டர் பேசுனாங்க 3 பேரும், அமீர் வெட்டிமார் பாரஞ்சித்து. ஏன் நேற்று பேசல, இன்னைக்கு பேசல? ஏன்னா 23 ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஜனநாயகம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடாது, அதை இறக்கணும், வசூலை பாதிக்கப்படணும், அந்த ஒரு கண்ணோட்டம் தான். நீங்கள் ஷூட்டிங் பண்ணுறீங்களா? அதுதான் நேற்று வீடியோட சொல்லியிருப்பேன். சாப்பிட்றீங்க, ஷூட்டிங் போகிறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க இதே சினிமா துறையில். ஸோ இது ஒரு பக்கமாக மாணவர் திசை திருப்பான வேலையாக நான் பார்க்குறேன். சனம் செட்டி அவர்கள் நிறைய தெளிவாக சில விஷயம் பேசிட்டு பார்த்தா அங்கே வந்து பார்க்கும்போது தான் நிறைய பேர் இது பிரச்சனை வேறு மாதிரி போயிடக்கூடாதுன்னு. இங்கே மாணவர்களை தவிர வேறு யாராக இருந்தால் தயவுசெய்து அரசியல் கொண்டு பார்த்துட்டா எங்களை வேறு மாதிரி திசை திருப்புறாங்க அப்படிங்கும் போது தான் அவர்களை காமிக்கும் போது தான் ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு 4 பேர் உட்காந்துருக்கேன். இங்கே ஜூலி உட்காந்துட்டு பார்க்க முடியும். இப்போ ஜென்சிக்கும் ஜூலிக்கும் என்ன வயசு சார் இருக்கு? அவங்க ஏதாவது படிக்கிற வயசா? அவங்க காலேஜ் ஏதாவது படிக்கிறாங்க? இல்லை, இது மாணவர்களுக்கான போராட்டம் தானே சார். ஜென்சி கிட்னா என்ன சார்? 18, 19, 21 தானே சார்? இல்லை, அதாவது ஜூலியோடைய வேலை என்னன்னா, ஏதாவது சந்தர்ப்பத்தில் இப்படியே சோசியல் மீடியாவில் நம்ம பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கணும் தான் அப்பப்போ நிறைய ஃபோட்டோவில் பேசிகிட்டு இருப்பீங்க. குளத்தூரில் வந்து விஜய் அவர்களை வாடானே சொன்னாங்க, வீடியோவே இருக்குது, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இங்கே தாண்டா இருக்கீங்க வாடா அப்படின்னு சொன்ன வீடியோவே இருக்குது உங்களுக்கு. அதை ஸோ அவருடைய பார்வை என்னென்னா, இப்போ சத்யராஜ் பொண்ணு திவ்யா அவர்கள் மாதிரி இவரும் ஏதாவது கட்சியில் ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கிட்டு போகலாங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ரெண்டாவது அவர்கள் மேலே ஒரு என்ன சொன்னால் கிட்னியுடைய அந்த ஒரு கேஸ் வேறு போயிட்டு இருக்காது. அதில் ஏதாவது பாதிப்பு வந்துட்டால் என்ன பண்ணுறது? டிவிக்கு அரசு இருக்குது. ஸோ இந்த அரசு நியாயமாக நடந்துகிட்ருக்கு, ஊரில் ஒழிச்சிட்ருக்கு, லஞ்சத்தை ஒழிச்சிருக்கு. நியாயம் தவிர எது பண்ணாலுமே சஸ்பெண்டு டிஸ்மிஷன் போகிறாங்க. அப்போ நம்ம மேலே இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. பாதிப்பு வந்துட்டு இவங்க வந்து சப்போர்ட் கிடைக்காது, ஊரில் அரெஸ்ட் இது பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அப்போ நமக்கு டிஎம்கேடைய ஆதரவு கொஞ்சம் வேணும், குரல் வேணும், அவள் சார்பாக பேச வைக்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஜூலி இருக்காங்கிறது அவர்களுக்கு தெரியல. மிகப்பெரிய அரசியலில் பலம் வாய்ந்தவர்கள் ஜூலி மாதிரி ஒரு ஆட்களில் உள்ள விட்டு கட்சிக்கு இருக்கிற பேர் அவர் மாரி இருக்கிற மக்கள் மீது ஒரு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அது அவர்களுக்கே வர பிடிக்கல. மற்றவர்களுக்கு முதல் ஜூலியை இந்த விழாக்களையும் டிஎம் நடக்கிற விழாக்களில் கூட ஜூலியை கூப்பிட்றது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இவரே போனதாக ஒரு தகவல் வருது. இப்போ ஜூலி அந்த லிஸ்ட்லேருந்து தூக்குங்கிற அளவுக்கு அவருடைய நிர்வாகி சில பேர் சொல்லப்பட்ட தகவல் நமக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ இப்போது இந்த போராட்டத்தில் வந்தாலும் ஏற்கனவே பிக் பாஸில் நீங்கள் போய் இந்த ஆக்டர் பரணிங்கிற ஒரு மேலே நிறைய தவறான விஷயங்கள்லாம் பேச போய் மக்கள் மத்தியில் ஜூலிக்கு ஒரு கெட்ட பேர் வந்து அசிங்கமாகி போய் அந்த பரணி வெளில போகிறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து நம்ம மேலே திசை பண்ணிட்டு அவருடைய அந்த பரணி காலெல்லாம் விழுந்து நம்ம வந்தபோது எப்படி வேணாலும் மாறுவாங்கிறதுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம். பரணி காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்ட விஷயம் இருக்குது, அது வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி தான் ஜூலி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். பட் அவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. நீங்கள் கேட்டது மாதிரி ஜென்சிக்கிட்டுக்கு அவர் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ இந்த போராட்டத்தில் எதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும்? அப்போ வந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நீட்டு சம்மந்தமாக தானே பேசணும். எல்லா பேருமே பேசுகிறதே டிவிக்கே விஜய் ஜனநாயகம் பற்றி தானே எல்லா பேரும் பேசுனாங்க. அதெல்லாம் கொடுமையான விஷயமா இருக்குது சார். இந்த நீட்டுக்காக போராடுறதுக்குன்னு ஒரு மாணவர் அமைப்பு இருக்குது. அவங்க வந்து கடந்த 10 வருடங்களாகவே அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ், அதில் எங்கேயாவது ஜூலி கலந்துக்கிட்டாங்களா? எதுவுமே கடந்த 5 வருஷமாகவே தெரியாது இல்லைங்க. அவங்க
பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த 5 வருஷம் கூட எங்கே வந்தாங்க அவங்க வெளியில்? இல்லையே, எதுலேயுமே கலந்துக்கலையே. அப்போ இங்கே ஜூலியை வந்து அனுப்பப்படுகிறார், அதுதான் விஷயம். யாரும் டிஷர்ட்ல பேர் போட்டு அனுப்பிச்சிருக்காங்களே, அதுதான் அது நடக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய என்னமோ வாங்கிக்கிறாங்க. அது போக்குவரத்துக்கு ஒரு 5 பேரை வேறு கூப்பிட்டுக்கிறாங்க. டமா டுமி டுமின்னு வேற பேசுகிறாங்க. என்ன பேசுன்னு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு புரியல. எஸ், அதனால் இப்படி வந்து இது கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரோல் செய்யப்படுற ஜூலியை நம்ம பார்க்க முடியும். நம்ம இதுலேயே வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது? ஜல்லிக்கட்டுக்கு ஏற்கனவே வந்தாங்க. அப்போ புதுசு ஏதோ யாருனே தெரியும், அத்தனை மக்களாக வந்ததுனால அது கொஞ்சம் பேசுனாங்க. சோஷியல் மீடியாக்காரங்க அதை எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க சார். அப்போ பேசின விஷயங்கள் உள்ள அந்த ஜூலியா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அன்னைக்கு கரெக்டாக பேசுனாங்க. இன்னைக்கு வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரோ சொல்லி தூண்டுதல் பேர்னால ஒருத்தர் மட்டுமே அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பேசுனதுனால ஏதோ ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா கவர் பண்ணி அவங்கள வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதன் மூலம் ரொம்ப பிரபலமாச்சு. அதனால தான் பிக் பாஸே கூப்பிட்டாங்க உங்களுக்கு அதை. ஸோ அதனால் அந்த போராட்டம் வேறு. இந்த பீச்சில் கொடுக்கப்படாத காரணம் இதுதான். மாணவர்கள் மத்தியில் அசம்பாவிதங்கள் வேறு, மாணவர்ன்ற போர்வையில் வேற யாரும் உள்ளே போய் அசம்பாவிதம் நடந்துட்டா இங்கே விஜய் அவர்களும் டிவி ஆட்சியுமே குறை சொல்கிறது ரெடியாக இருக்கிறதுக்கான ஒரு வேலைகள் பண்ணுற தகவல் வரும் தான் இந்த அரசு வந்து அதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியை விட்டு உள்ளே உடலை. அங்கெங்கே நீங்கள் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னாங்க. டிவிகே வந்து ஆட்சி வந்து நீட் போராட்டத்திற்கு மாணவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. இப்போ ஜேம்ஸ் வசந்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார், டிவிகேக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கூறிங்க, அறிவில்லாதவங்க தான் அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு எத்தனை கிலோ அறிவு இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு உடம்பு பூரா அறிவுங்க. உங்களுக்கு மண்டையில் தான் அறிவு இருக்கும், அவருக்கு உடம்பே அறிவு. இந்த யானைக்கு உடம்பு பூரா தந்தம் இருக்குது, எலும்பு கிடையாது இல்லையா? இது மாதிரி இவருக்கு ஜேம்ஸ் வசந்தனுக்கு பூராமே வந்து மூளை தான். ஜேம்ஸ் பாண்டு. ஆமாம், ஜேம்ஸ் பாண்டோட வச்சுங்க. அந்த துப்பறிவாளர் இவர் விஆர்எஸ் வாங்கிட்டு மார்க்கெட் இல்லாமல் ஒரு படம் ஒன்றும் மியூசிக் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காருங்க. சும்மா உட்கார முடியாது. எதையாவது நம்ம பேசினாலும் ஏதாவது கட்சியில் போய்ட்டு ஐயா 2 வார்த்தை நான் பேசிட்டு வந்துடுறேன், இது மாதிரி போகிறேன், யார் அடிக்கணும், விஜய் அடிக்கணுமா அடிக்கிறேன், டிவிக்கு அடிக்கணுமா அடிக்கிறேன், தொடர்ந்து அடிச்சிருந்தார். தற்கூறினார். இப்போவும் டிவிக்கு ஆட்சி விஜய் நடத்தி இந்த தற்கூரி ஆட்சி தான் சொல்கிறாரு. ஒரு இடத்துல போய் காரை பார்க் பண்ணிட்டு வர்றாரு. இது எந்த இடம் ஏதுன்றதே ஒரு இடத்துல போய் நிப்பாட்ட முடியுமா? முதல்ல நோ பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. அதாவது வீட்டுக்கு வாசல் நிப்பாட்டு வர்றாரு. கதவை திறக்க முடியாத இடத்துல நிறுத்திட்டு வந்துட்டாரு. அப்போ யார் தற்கூரி? அவரு தற்கூரியா, விஜய் அவருடைய ரசிகர் தற்கூரியா? சின்ன விஷயத்திலே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அவர் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த காரை டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டார். அதை விஜய்வுடைய ரசிகர் அந்த தற்கூரி தான் வந்து காரை டேமேஜ் பண்ணிட்டு போனாலும் அன்னைக்கு ஒரு ஸ்டேட் உடனே அவர் பண்ணலை, அவர் பண்ண தகவல் உடனே அதுக்கு வந்து அவர் இல்லை இது விஜய் ரசிகர்கள் பண்ணலை, அவரு பண்ணதா. அப்போது இவர் ஒரு தற்கூரியாக இருந்துக்கிட்டு, அதாவது உடம்பு பூரா மூளை இருந்தால் இப்படி தான் இருக்கும், சரியா? அதனால் அப்பப்போ தொடர்ந்து பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் கூட வந்து நின்று உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதுலேயும் விஜயுடைய ஆட்சியை பற்றியும் அவருடைய ரசிகர்கள் தொண்டலை பற்றியும் ஒரு தற்கூரி மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. எதை நோக்கி வந்திருக்கீங்க? டெல்லியில் சிஜேபி அபிஷேக் பண்ணுறார், மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. நீட்டே அவர்கள் வேணான்னு சொல்லலை, மறுசீலனை பண்ண சொல்கிறாங்க, அமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லி. இதுதான் போராட்டம். இது சம்பந்தமாக தான் நீங்கள் எல்லாருமே பேசணுமே தவிர இங்கே டிவிக்கையும் விஜயை பற்றியும் பேசுவதனுடைய நோக்கம் என்னன்னா அனுப்பப்பட்டு செயல்படுத்த மக்கள் மத்தியில் ஒரு தவறான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிற நோக்கம் மட்டுமே தான் சார். ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள போட்டி இருக்குது சார். நீங்கள் தான் அந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லணும். அதாவது சத்யராஜ் பொண்ணு, ஜேம்ஸ் வசந்தன், ஜூலி, அப்புறமா அமீர், சரில இவங்களில் யார் சார் இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? அதுக்கு ஒரு வாய்ப்புக்கு தான் இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் வருது, அப்புறம் மேயர் போஸ்ட்டுக்கு இடைத்தேர்தலில் எம்எல்ஏ ஏதாவது ஒரு சீட்டு வந்து எப்படியாவது முட்டி மோதி வாங்கிடுவோம், வாங்கி நம்ம நின்றுவோங்கிற மிகப்பெரிய ஒரு கனவுகளோட தான் இவங்களுடைய பயணம் இருக்கு. அதான் இதனால தான் இவங்களுக்குள்ளவே வந்து யார் அதிகமாக பேசுகிறோம், விஜய் அவர்களை அட்டாக் பண்ணி பேசுகிறோம், டிவிகே அரசை வந்து பேசுகிறோம், மக்கள் மத்தியில் அவர்களுடைய இமேஜை போய் அதை காலி செய்த மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் ஒரு விஷயத்த அப்படிங்கிறத போராட்டம் வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சரி, இவங்களுக்கு யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சீட்டு? யாருக்குமே கிடைக்காதுங்க, எழுதி வச்சுங்க. அப்போ தான் அவர்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ தூரம் நம்ம பேசுனது பூரா தேவையில்லாமல் விஜய் அவர்களை பேசிட்டோமே, டிவி காட்சியை பேசிட்டோமே. ஏங்க அந்த ஊழலை ஒழிச்சிருக்காரு, லஞ்சம் வாங்காமல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இவ்வளோ வேலை நடந்திருக்கு, யாராவது ஒரு விஷயத்தை பேசுகிறீங்களா? விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறீங்க, பண்ணுங்க. ஆனால் இந்த விஷயத்த பண்ணியிருக்காருல்ல, இதை பாராட்டி பேசுறது மனசு இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தானே பேசுவாங்க. அதுக்காக தானே வாங்கிட்டு தானேங்க பேசுகிறாங்க. இன்னும் பெருசாக வேணும்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ உங்களுடைய எண்ணம் என்ன? எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதனால் இவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் திடீர்னு தனுஷை பற்றிலாம் பேசுகிறீங்க. அவர் வர்றாருல்ல,
விஜய் அவர்களே உட்காந்துட்டாரு சிஎம், நாம போய் சிஎம் உட்காருன்னு சொல்லி தனுஷ் ஒரு பக்கம் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. பிரியாணி அண்டாவா? அவரையும் வந்து அதை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேருமே. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தனுஷ்க்கு வேடிக்கை. ரைட், அது அப்புறம் பேசுவோம். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் இவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் ஒரு சீட் எப்படி தான் வாங்கிடுவாங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இவர்கள் செயல்பாடு இருக்குது. எதுவுமே கிடைக்காது. அமாவாசைக்கு தெரியும் அல்வா நாம தானே கொடுத்தோம், நமக்கு அல்வா கொடுத்தாங்களேன்னு தெரிய போகுது. வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து இவர்கள் யாருமே விரும்பலைங்கிற தகவல் தான் நமக்கு வருது. கடைசியா நம்ம ஒண்ணே சொல்லிடுறோம் சார். எண்ணுயிர் தோழன் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குது, பாரதி ராஜா படம். பாரதி ராஜா டைரக்ஷன். அந்த படத்தை இந்த வீடியோல இருக்கிற எல்லாருமே போய் பாருங்க. ஒரு அரசியல்வாதி தன் கூட இருக்கிறவங்கள எப்படி பயன்படுத்திப்பாங்க, ஓகேங்களா, தங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் அவங்க லைஃபையே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற படம் இருக்குது, யூடியூப்ல இருக்குது. நீங்க அந்த படத்தை போய் நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கிறத அப்பயே அன்னைக்கு பாரதி ராஜா முழுக்க எடுத்து வச்சிட்டாரு. எண்ணியூர் தோழன் பாருங்க, ஒரு கைதின் டைரியும் பாருங்க. அந்த படம் மறக்காம போய் பாருங்க. அந்த படத்தோட பாட்டு கூட ராசாத்தின்னு ஏதோ ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த படத்தை மறக்காம பாருங்க. எண்ணுயிர் தோழன் தானே சார்? எண்ணியூர் தோழன். அந்த படத்தை போய் பாருங்க. அரசியல்வாதினா யாரு, எப்படி தூண்டி விடுவாங்க, தூண்டி விட்டு உங்க மேல ஏதாவது கேஸோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. இதை நீங்க மறக்காம பாருங்க. கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன நடந்ததுங்கிறத. இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். எண்ணியூர் தோழனில் நடித்த பாபுங்கிற ஒரு ஹீரோ வந்து பாரதியோட அசிஸ்டன்ட் டைரக்டர். சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அப்படியே படுத்தவர் தான். அருமையான ஒரு படம். நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. நம்ம நேயர்கள் போய் பார்க்கட்டும். நேர்களை தவிர்த்து யாரு நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தாலுமே எண்ணியூர் தோழன் படத்தை கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் இளைஞர்கள் குறிப்பாக பாருங்க. இளைஞர்கள் குறிப்பாக பாருங்க. எப்படி தூண்டி விட்டுட்டு உங்களை அப்படியே நத்தாத்துல விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். மறக்காம ஒரு தடவை நம்ம அமாவாசை படமே பாருங்க. அதுனா சார் பண்ணாது அமைதிப்படை. நம்ம அமாவாசை நடிச்ச அமைதிப்படையும் பாருங்க. அல்வா. அல்வா. நன்றி சார். நன்றி சார்.